Hi students, so இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th CBSE மேக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. கோஆர்டினேட் ஜியோமெட்ரிங்கிறது ஃபஸ்ட் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ இதில் வந்து கோஆர்டினேட் ஆக்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி சொல்கிறது தான் கோஆர்டினேட். கோஆர்டினேட்ஸ்னாலே நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும்தான் வரணும். சரி, ஓகே, இதில் என்ன பண்ணலாம்? இதுக்கு பேர் என்னென்னா 2 டைமென்ஷனல் டைமென்ஷன் சொல்லுவோம். 2Dங்கிறது ஏன்னா இது வந்து எக்ஸு ஒய் அப்படி மட்டும்தான் இருக்கும். சரி, ஓகே, இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது என்னென்னா பாயிண்ட்டு ப்ளாட் பண்ண போகிறோம். ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்லும் பொழுது அந்த ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் இந்த இதில் தான் நம்ம சொல்லி ஆகணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பாயிண்ட்ஸு கோஆர்டினேட் ஆக்சிஸ் எப்படி இருக்கணும்னா எக்ஸ் கமா ஒய் தான் இருக்கணும். சரி, ஓகே, எக்ஸ் கமா ஒய்னு ஓகே. இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப இப்போ நீங்கள் ஒரு பிளாட் பண்ணுறோன்னா அந்த பிளாட்டிங் வந்து எப்படி இருக்குது, எதை பேஸ் பண்ணி அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். எதை பேஸ் பண்ணினா எந்த ஆக்சிஸு ஒய்யில் எந்த இடத்துல பிளாட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குவாட்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்துடலாமா? இது நார்மலாக ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இது எக்ஸு, இது ஒய் ஆக்சிஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து என்ன சொல்லுவோம்னா ஆரிஜின் சொல்லணும். எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எப்போயுமே என்ன தான் சொல்லுவோம்? ஆரிஜின். 0,0 நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா எக்ஸ் கமா ஒய் தான்ட்டு, அதுதான் இந்த இடம். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஆரிஜினுக்கு ரைட் சைடில் இருக்கிறது வந்து பாசிட்டிவ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதே அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ், அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஒய், பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். சரி, ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன் 4 குவாட்ரண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இது என்ன சார் குவாட்ரண்ட்டு? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாயிண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு தான் இது எந்த குவாட்ரண்ட்டில் வந்து அக்கர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். சரி, ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இது என்ன சொன்னேன் நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த சைடு போகிறது எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்லியிருந்தேன். அப்போது எக்ஸ் ஆக்சிஸும் பாசிட்டிவ்னு சொன்னேன். அப்போ இந்த குவாட்ரண்ட்டில் வர பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்கணும், ஒய்யும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால தான் ப்ளஸ் கமா ப்ளஸ். அப்படியே வாங்க லெஃப்ட் சைடுக்கு. இப்போ லெஃப்ட் சைடுக்கு வந்துட்டோமா, இங்கே என்ன சொல்லியிருந்தோம்? பிலோ, அதாவது ஒய் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். நான் எப்பயும் சொல்கிறேன் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் எப்போயுமே ஃபஸ்ட் எது சொல்லணும்? எக்ஸ், அதுக்கப்புறம் தான் ஒய் சொல்லணும். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் வந்து என்ன ஆச்சு உங்களுக்கு? நெகட்டிவ் பாயிண்ட்டு. அதே அபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எப்பயுமே பாசிட்டிவ் ஒய் தான். அப்போ இந்த இடத்துல என்னது? மைனஸ் கம்மா ப்ளஸ்ஸு. ஏன் மைனஸ் ஃபஸ்ட்டு போட்டேன்? எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், அதுக்காக தான் மைனஸ். இந்த இடத்துல ஒய் வந்து பாசிட்டிவ், ஸோ அதனால மைனஸ் கம்மா ப்ளஸ். சரி, ஓகே, அப்படியே கீழே வாங்க. இப்போ பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் வரும். இந்த இடத்துக்கு வரும்பொழுது எனக்கு லெஃப்ட் சைடில் என்னன்னு சொல்லியாச்சு? மைனஸ்ன்னு சொல்லியாச்சு. அதே போல் பிலோ த எக்ஸ் ஆக்சிஸும் எப்படின்னா மைனஸ் ஒய் தான். அப்போ இந்த இடத்துல மைனஸ் கம்மா மைனஸ். சரி, ஓகே, அப்படி இங்கே வாங்க. இங்கே வரும்போது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து என்னது? ரைட் சைடில் வந்து பாசிட்டிவ், ஆனால் ஒய் வந்து நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவ் கம்மா நெகட்டிவ். இதுதான் 4 குவாட்ரண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. ஃபஸ்ட் என்ன சொன்னால் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், தட் இஸ் 2 டைமென்ஷன் சொன்னோமா. இந்த 2 டைமென்ஷனில் வந்து எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட் என்னதுன்னா ஆரிஜின். அதே போல் பாயிண்ட் எப்பயுமே கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா எக்ஸ் கமா ஒய் தான் பண்ணணும், ஒய் கமா எக்ஸ்ன்னு போடவே கூடாது. எக்ஸ் கமா ஒய், அந்த எக்ஸ் கமா ஒய்யில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் போத் ஆர் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய், தேர்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ் எக்ஸு நெகட்டிவ் ஒய், அண்ட் லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ், பாசிட்டிவ் எக்ஸ் மைனஸ் ஒய். Thank you.